ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைஃப் ப்ராசஸில் இருக்கிற செகண்ட் டாபிக் ரெஸ்பிரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் நியூட்ரிஷன் பற்றி பார்த்துருப்போம். நியூட்ரிஷனில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற மைக்ரோவில்லை மூலமாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் கலக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்மளோட ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா முக்கியமாக 5 விதம் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு நம்ம பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் அதுலேருந்து தான் நம்ம பாடி எடுத்துக்கும். கார்போஹைட்ரேட் வந்து சின்ன சின்னதாக பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் ஃபார்மில் தான் பிளட்டில் கலந்துருக்கும். அந்த பிளட்டு வழியாக நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் எல்லா செல்ஸுக்கும் அந்த குளுக்கோஸ் போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி குளுக்கோஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா அது எப்படி யூட்டிலைஸ் ஆச்சு, அதுலேருந்து நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம ஹியூமன்ஸில் இது எப்படி நடக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் எப்படி நடக்குது, பிளான்ட்ஸில் எப்படி நடக்குதுன்றதை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது ப்ரீத்திங் தான். ப்ரீத்திங்னா இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸேலேஷன், அதாவது மூச்சை உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் மூச்சு வெளியே விடுறது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரெஸ்பிரேஷனுக்கும் ப்ரீத்திங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு செல்லுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனால் ப்ரீத்திங் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். நம்ம நாஸ்ட்ரல் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து லங்ஸில் அது உள்ளே போய் மறுபடியும் தேவையில்லாத காற்று லங்ஸ்லேருந்து வெளியே வந்து மூச்சு நாஸ்ட்ரல்ஸ் வழியாக வெளியே போயிடும். ஸோ இதுதான் ப்ரீத்திங். ப்ரீத்திங் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ், வேறாஸ் ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு செல்லுலார் ஆக்டிவிட்டி. இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நம்ம செல்ஸ்குள்ளே நடக்கிறதுனால அது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம செல்குள்ளே இருக்கிற குளுக்கோஸும் அப்புறமா நம்ம மூச்சு காற்று வழியாக கிடைச்சிருக்கிற ஆக்சிஜனும் ஒன்றா கம்பைன் ஆகி எப்படி எனர்ஜி கொடுக்குது, அந்த கொடுத்த எனர்ஜி வந்து நம்ம வேறு செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து தான் நம்ம ரெஸ்பிரேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ மனுஷங்களில் எப்படி, அமீபாவில் எப்படி, பிளான்ட்ஸில் எப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். மனுஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கானிசம். அவனோட அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் இருக்கும். மனுஷங்களில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நாஸ்ட்ரில், விண்ட்பைப், லங்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஆனால் சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் உடம்பு வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது. பிகாஸ் தே ஆர் ஒன்லி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஒரே ஒரு செல்லுக்குள்ளே அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு செப்பரேட் பர்டிகுலர் ஆர்கன் சிஸ்டம் தேவைன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது பாடியில் இருக்கிற, அதாவது அந்த செல்ஸ்க்கு சுற்றிலும் இருக்கிற செல்லுலார் செல் மெம்ப்ரெயின் மூலமாக ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் அப்படியே டிஃப்யூஷன் மூலமாக உள்ளே வந்து வெளியே போயிடும். ரொம்ப சிம்பிளான வழியில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜன் அப்படியே சும்மா டிஃப்யூஸ் ஆகி அந்த பாடிக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறமா, அதாவது குளுக்கோஸ் பர்ன் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து எனர்ஜி அது ஒப்டெயின் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அதில் ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை அதே மாதிரி டிஃப்யூஷன் மூலமாக அது பாடியிலேருந்து வெளியே தள்ளிடும். ரொம்ப சிம்பிளான விதத்தில் அமீபா, பாரமீசியம், அப்புறமா பிளனேரியா இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் இந்த சிம்பிளான சின்ன சின்ன அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா, அர்த்வார்ம் மாதிரி அனிமல்ஸ், லீச் மாதிரி அனிமல்ஸ் வந்து அதுங்களுக்கு லங்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிரத்யேகமான ஆர்கன் சிஸ்டமோ இல்லை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக அதுங்களோட வெட் ஸ்கின் வச்சுக்கிட்டு அது ரெஸ்பிரேஷன் கேரி அவுட் பண்ணோம். அது எப்படின்னா, அதோட உடம்பு மேலே வெட் ஸ்கின் இருக்கும், ரொம்ப ஈரமாக ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு தெல் பி அ லாட் ஆஃப் கெப்பிலரி சப்ளை, பிளட் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெட் ஸ்கின் முகாந்திரமாக ஆக்சிஜனை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி அந்த கெப்பிலரிஸில் இருக்கிற பிளட் ஸ்ட்ரீமில் அது பாய விடும். அதே மாதிரி த்ரூ அவுட் த பாடி
இதே ட்ரெண்டில் தான் அது ரெஸ்பிரேஷனை வந்து கேரி அவுட் பண்ணும். மனுஷங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்ற ஒரு பிரத்யேகமான சிஸ்டம் இருக்கிறதுனால அதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பிளான்ட்ஸில் வந்து ரெஸ்பிரேஷன் எப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலி செடியோ இல்லை மரமோ, அதாவது ஷ்ரப்ஸோ இல்லை ட்ரீஸோ 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று ரூட்ஸு, ஒன்று ஸ்டெம், இன்னொன்று லீவ்ஸ். லீவ்ஸ்லேயும் ஸ்டெம்லேயும் ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கும். அது வந்து ரொம்ப மைன்யூட்டான போர்ஸ். இது நம்ம போன செக்மெண்ட்டில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு இலையோட அண்டர்நீத் போர்ஷனில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அதில் ஒரு குட்டி குட்டி போர்ஸ் தெரியும். அந்த போர்ஸ் வந்து நமக்கு எப்படி நாஸ்ட்ரல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் பிளான்ட்ஸுக்கும் ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா வழியாக கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் இந்த கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சேம் நம்ம நாஸ்ட்ரல் மாதிரி. அந்த ஸ்டொமேட்டா ஸ்டெம்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த விதத்தில் பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனை கேரி அவுட் பண்ணும். டெய்லியும் ரெஸ்பிரேஷன் நடக்கும், நைட்லேயும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம செடியை வந்து வேரோட பிடுங்கி பார்த்தோம்னா அந்த ரூட்ஸில் முடியா இல்லை நாராக ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து சாயிலில் இருக்கிற கேப்ஸில் ஏர் வந்து ட்ராப் ஆகிருக்கும். மண்ணில் நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கும். எப்படின்னா இந்த அர்த்வார்ம்ஸ் எல்லாம் போகும்போது அது இந்த ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஹோல்ஸ் வழியாக காற்று உள்ளே வந்து இந்த ரூட்ஸ்க்கெல்லாம் அது காற்றை சப்ளை பண்ணும். அந்த காற்றை இந்த ரூட் ஹேர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்தந்த போர்ஷனுக்கு தேவைப்படுற ஏரை வந்து அது சப்ளை பண்ணும். இப்போது மனுஷங்களுக்கு நாஸ்ட்ரல் மூலமாக மட்டும்தான் காற்று உள்ளே போகுது. ஏன்னா நம்மளோட பாடியோட அடாப்டேஷன் அந்த மாதிரி. வேறஸ் பிளான்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நாஸ்ட்ரல்ஸ் தான் பர்டிகுலர் ஒரே இடம் கிடையாது. த்ரூ அவுட் த பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ ரூட்ஸில் வந்து ரூட் ஹேர் இருக்குது, ஸ்டெம்மில் வந்து ஸ்டொமேட்டா இருக்குது, லீவ்ஸ்லேயும் ஸ்டொமேட்டா இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த பாடி இந்த ஸ்டொமேட்டா ரூட் ஹேர் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லை ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இதுவும் அப்படியே ஈஸியாக அட்மாஸ்பியர்லேருந்து கேஸஸ் வந்து உள்ளே வெளியே போய் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பிளான்ட்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன். இப்போது ரெஸ்பிரேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ அந்த குளுக்கோஸும் நம்ம சுவாசிக்கும் போது எடுத்துக்கிற ஆக்சிஜனும் ஒன்றா கம்பைன் ஆகி நம்ம செல்குள்ளே அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அது ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் அதே சமயத்தில் ரிலீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்பவே பாய்சனஸ். அதனால அதை நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணிடுறோம், நம்ம பாடியிலேருந்து அதை வெளியே தள்ளிடுறோம். வாட்டர் வந்து நமக்கு ரொம்ப தேவை, அதனால அதை நம்ம ரீஅப்சார்ப் பண்ணிப்போம். இந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்பயாவது நமக்கு எனர்ஜி தேவைப்படுது, இல்லை செல்ஸில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடத்தணும், ஃபார் எக்ஸாம்பிள் மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணணும், நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த எனர்ஜியை அந்த செல் யூஸ் பண்ணிக்கும். நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லை ஜென்ரேட்டர் இருக்கிற மாதிரி தான் இந்த எனர்ஜியும். இப்போது ஒரு ஜென்ரேட்டர் வச்சுக்கிட்டு நம்ம லைட் ஆன் பண்ணலாம், ஃபேன் ஓடலாம், அப்புறமா டிவி பார்க்கலாம், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இந்த செல் செய்யும். இப்போ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஏடிபி மாலிக்யூல் தான் நம்ம உடம்புல எனர்ஜியாக இருக்கும். அந்த ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் அப்படின்றது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். இது வந்து பயோ மாலிக்யூல்ஸில் ஒன்று. இது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடினோசின் அப்படின்றது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். இதுக்கு 3 ஃபாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். கூடவே ஒரு ரைபோஸ் சுகரும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா ஒரு அடினோசினுக்கு 3 ஃபாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏடிபி அப்படின்னு இன்னொரு மாலிக்யூலும் இருக்கும் நம்ம உடம்புல. அதுக்கு பேர் அடினோசின் டைபாஸ்பேட். அப்படின்னா அடினோசினுக்கு 2 ஃபாஸ்பேட் குரூப் ஆட் ஆகிருக்கும். ஸோ அடினோசின் டைபாஸ்பேட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு மாலிக்யூல்.
whereas adenosine triphosphate வந்து இது வந்து unstable molecule. இப்போது ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? அது ரிலீஸ் பண்ண உடனே ஜிங்குன்னு அது குதிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த டைட்டாக இருக்கிறத விட்டுட்டா எவ்வளோ தூரமாக ஜம்ப் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டில் இருக்கும். அதே அடினோசின் டைபாஸ்பேட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து சாதாரணமாக ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் அப்படின்னு. இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் அப்படின்றது வந்து நம்ம செல்ஸில் ஏற்கனவே இருக்கும். இந்த அடினோசின் டைபாஸ்பேட்டும் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்ஸும் நம்ம பாடியில், அதாவது நம்ம செல்ஸில் ஆல்ரெடி இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி, அதாவது கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அடினோசின் டைபாஸ்பேட்டும் ஒரு இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்டும் கம்பைன் ஆகி ஏடிபி மாலிக்யூலாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஏடிபி மாலிக்யூல் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்காக அது பயன்படும். ஸோ இப்போ நம்ம பாடியில் இந்த ஏடிபி மாலிக்யூல், அதாவது குளுக்கோஸ் வந்து எப்படி ஏடிபி மாலிக்யூலாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாடியில் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு, அதாவது நம்ம செல்லில் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு செல் ஆர்கனல் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குளுக்கோஸ் வந்து நம்ம சைட்டோபிளாசம் உள்ளே வந்த உடனே, அதாவது நம்ம செல்குள்ளே வந்த உடனே 10 ஸ்டெப் ப்ரோசஸ் நடக்கும். அதாவது அந்த குளுக்கோஸை 10 விதமான சேஞ்சஸ்க்கு அது ஆளாகி அதுக்கப்புறமா பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனோன்னா குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும். பைருவேட் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா அது வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழையும். 2 பைருவேட் மாலிக்யூல் உருவாகும். அந்த 2 பைருவேட் மாலிக்யூல்ஸும் மைட்டோகாண்ட்ரியா உள்ளே போனதுக்கப்புறமா ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அப்புறம் எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகும். இது வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ளே நடக்கிற விஷயம் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில். ஒருவேளை அந்த செல்லில் ஆக்சிஜன் கிடையாது அப்படின்னா அது மைட்டோகாண்ட்ரியாவில் போகாது. சைட்டோபிளாசம்லேயே வித்தவுட் ஆக்சிஜன் அந்த பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். அப்புறமா கொஞ்சம் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். ஆக்சிஜனோட குளுக்கோஸ் கம்பைன் ஆனால் மட்டும்தான் ஏடிபி ஃபார்ம் ஆகும், அதாவது ஹை எனர்ஜி கிடைக்கும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அது லாக்டிக் ஆசிடாக மாறிடும். லாக்டிக் ஆசிடை நம்ம லாக்டேட்டுன்னு கூட சொல்லலாம். லாக்டிக் ஆசிட் அல்லது லாக்டேட் வந்து நம்ம உடம்புக்கு ஆகாது. ஸோ நம்ம எப்போயாவது விகரஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ஓடிட்டு இருந்தாலோ நம்ம வந்து மூச்சு அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கும்போது மூச்சு விடுற மாதிரி ப்ரீத் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே வரும். நம்ம ஒரு சில செல்ஸ்க்கு ஆக்சிஜன் போய் சேராது. ஆக்சிஜன் இல்லாத சமயத்தில் அந்த பைருவேட்ன்றது வந்து, அதாவது குளுக்கோஸ் 2 பைருவேட் மாலிக்யூலாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அந்த பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிடாக மாறி அந்த செல்ஸ்குள்ளவே தங்கிடும். இதனால நம்ம பாடியில் அங்கங்கே கிராம்ஸ் ஆகும். இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, மேரத்தான் ஓடுறவங்க, அந்த மாதிரி ஸ்ப்ரிண்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மசில் கிராம்ஸ் ஆகும். அந்த கிராம்ஸ் ஆகும்போது கால் அங்கங்கே பிடிச்சிக்கிறது, கை காலில் மசில் பெயின் வர்றது, இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹாட் வாட்டர் ஷவரோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலோ அது சரியாக போயிடும். ஆக்சிஜன் கிடைக்க கிடைக்க பாடி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இது வந்து இன்னொரு விதமான ரெஸ்பிரேஷனும் நடக்கும் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அது வந்து இன் ஈஸ்ட் செல்லில் ஆக்சிஜன் இல்லாத சமயத்தில் அந்த பைருவேட் வந்து எத்தனாலாக கன்வெர்ட் ஆகிடும். எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஈஸ்டில் வந்து இந்த மாதிரி அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆகும்போது அது வந்து ஆல்கஹால், அதாவது எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும். இதே பிரின்சிபலை வச்சு தான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் எல்லாம் தயார் பண்ணுவாங்க ப்ரூவரிஸில். ரெஸ்பிரேஷனில் 2 விதமான ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஒன்று ஏரோபிக், இன்னொன்று அனேரோபிக். ஏரோபிக் அப்படின்னா ஏரில் இந்த ப்ரோசஸ் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கும்.
அனேரோபிக்னா when there is no oxygen, அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும்போது நடக்கும். இதுதான் நம்மளோட செல்லோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. நம்ம செல்குள்ள குளுக்கோஸ் வந்ததுமே குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இங்கே தான். அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட சைட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஒருவேளை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகாமல் இந்த சைட்டோபிளாசம்குள்ளவே லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் இங்கே. அதே ஈஸ்ட் செல்ஸில் ஆக்சிஜன் இல்லாமல் போனப்போ எத்தனால் ஃபார்ம் ஆகும். பைருவேட் வந்து எத்தனாலாக மாறி கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஆக்சிஜன் குளுக்கோஸ், அதாவது ஆக்சிஜனும் குளுக்கோஸும் ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஹியூமன்ஸில் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நிறைய ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோஸ், அதுக்கப்புறமா நேசல் பேசேஜ், அதுக்கப்புறமா விண்ட் பைப், நம்ம ட்ரெக்கியான்னு கூட சொல்லுவோம். அதுக்கப்புறமா ப்ராங்கஸ், இந்த மரத்தோட பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். இது போக போக சின்ன 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 பிரான்ச்சஸ் மாதிரி அது பிரியும். அதுக்கு பேர் பிராங்கியோல்ஸ். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆல்வியோலையில் முடியும். ஆல்வியோலை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். அது வந்து கைண்ட் ஆஃப் பலூன் மாதிரி இருக்கும். நம்மளோட லங்ஸ்க்கு கீழே டயாஃப்ராகம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுக்கும்போது அது ஃப்ளாட் ஆகும். மூச்சு வெளியே விடும்போது அது இந்த டூம் ஷேப்பில் வந்துடும். மூச்சு வெளியே போகும்போது டூம் ஷேப் ஆகும். மூச்சு காற்று இழுக்கும்போது அது ஃப்ளாட் ஆகிடும். நம்ம மூச்சு காற்று மூக்கு வழியாக, அதாவது நாஸ்ட்ரில்ஸ் வழியாக, நேசல் பேசேஜ் மூலமாக, ட்ரெக்கியா மூலமாக, அதுக்கப்புறமா லங்ஸ்குள்ளே போய் ரீச் ஆகும். லங்ஸ்குள்ளே போனதுமே கடைசியில் இருக்கிற இந்த ஆல்வியோலைக்குள்ளே அது போன உடனேயே அந்த ஆல்வியோலையில் ஏகப்பட்ட பிளட் கேபிலரிஸ் இருக்கும். அந்த பிளட் கேபிலரிஸ்குள்ளே இந்த காற்று, அதாவது ஆக்சிஜன் உள்ளே போயிடும். பிளட்டில் ஆக்சிஜன் கலக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரெடியாக அங்கே இருக்கும். ஆக்சிஜன் வந்த உடனேயே கார்பன் டை ஆக்சைடும் அதே வழியில் லங்ஸ் மூலமாக, இந்த பிராங்கியோல்ஸ் மூலமாக, விண்ட் பைப் மூலமாக, மறுபடியும் நேசல் பேசேஜ் வழியாக, நாஸ்ட்ரில்ஸ் மூலமாக வெளியே போயிடும். இந்த மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ராசஸ் நடக்கும். அதாவது ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்கும். இது ரெண்டுமே லங்ஸு. இந்த லங்ஸோட சுற்றிலும் ஒரு 2 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் ப்ளூரா. இந்த லங்ஸ்க்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் ரிப் கேஜ். நம்மளோட நெஞ்செலும்பு தான் ரிப் கேஜ்னு சொல்லுவாங்க. நம்மளோட லங்ஸை வந்து அது பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த விண்ட் பைப்பில் வந்து ஒரு ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சாக்ஸ்குள்ள ரிங்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த ரிங்ஸ் மட்டும் இந்த சாஃப்டான கார்டிலேஜ் வந்து அந்த ரிங்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஏன் இருக்குன்னா நம்மளோட விண்ட் பைப் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கார்டிலேஜஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ஒவ்வொரு செல்லுலேயும் எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணதுக்கப்புறமா பிளட்டில் கலக்குது இல்லையா, அந்த பிளட்டில் கலந்து எப்படி ஒவ்வொரு செல்லுக்கு வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பிளட் வெசல். நம்மளோட பிளட் வந்து இட்ஸ் அ லிக்விட் டிஷ்யூ. அது வந்து ஏதோ தண்ணி மாதிரியெல்லாம் இல்லை. அது வந்து நம்ம டிஷ்யூஸில் ஏகப்பட்ட விதமான செல்ஸ் இருக்கிற மாதிரியே நம்ம பிளட்லேயும் நிறைய விதமான செல்ஸ் இருக்கும். பிளாஸ்மா இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த எரித்ரோசைட், அதாவது ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெட் பிளட் செல்ஸில்
ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால தான் நம்மளோட பிளட் வந்து ரெட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மாலிக்யூலையும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு ரெட் பிளட் செல்ஸையும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதில் லட்சக்கணக்கான ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் 4 ஆக்சிஜன் மாலிக்யூலை கேரி பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மாலிக்யூலும் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு ரொம்ப வேகமாக ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அதை டெலிவர் பண்ணும். இது ஒரு கூட்ஸ் வண்டி மாதிரி. நம்ம உடம்புல லங்ஸ்லேருந்து காலில் இருக்கிற விரல் வரைக்கும் அது போய் ரீச் ஆகும். ரொம்பவே குவிக்காக இந்த ப்ராசஸஸ் நடக்கும். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன். ஃபிஷ்ஷஸில் பார்த்தோம்னா ஃபிஷ்ஷஸ் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ். நம்மள மாதிரி லங்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக அதுக்கு கில்ஸ் இருக்கும். நம்மள மாதிரி அது ஆக்சிஜன் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கிடச்சிடாது. ஏன்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஏதாவது எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு விதமான லைஃபுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஃபிஷ்ஷோட வாய் வழியாக வாட்டர் போகும். இந்த நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபிஷ் எல்லாம். ஸோ அது முகத்துக்கு லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் ஒரு கட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கில்ஸ். கில்ஸில் இந்த மாதிரி சீப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் கில் ஃபிலமெண்ட்ஸ். இந்த தண்ணியை வந்து உள்ள ஒரு கல்ப் எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வெளியே கில்ஸ் மூலமாக அது வெளியே பாய விடும். இந்த ஃபிலமெண்ட்ஸ் மேலே அது பட்டு வெளியே போகும். இந்த கில் ஃபிலமெண்ட்ஸ்க்கு பிளட் வெசல்ஸ் வந்து சப்ளை இருக்கும். கில் ஃபிலமெண்ட்ஸ் மூலமாக பாஸ் ஆகிற வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை இந்த கில் ஃபிலமெண்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே அது விட்டுடும். இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ் அப்புறம் வேறு அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். என்னதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை பர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். அதனால் நம்ம சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கூட கொஞ்சம் சில நாள் இருக்கலாம். ஆனால் மூச்சு விடாமல் ரெஸ்பிரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம பாடி எல்லா ஃபங்க்ஷனையும் இழக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சிஜன் இல்லைன்னா. முக்கியமாக நம்ம பிரெயின். இதுக்கு தான் நம்ம எப்போவுமே ஒரு நல்ல வெல் வென்டிலேட்டட் ஏரியாவில் இருக்கணுன்றது. ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் மாலிக்யூலுக்கு ஆக்சிஜனை விட கார்பன் மோனாக்சைடுக்கு அஃபினிட்டி அதிகம். கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்னால நிறைய பேர் இறந்து போகிற நியூஸை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஏசிலேருந்து, கேஸ் கீசர்லேருந்து, இல்லை எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்லேருந்து கார்பன் மோனாக்சைடு லீக் ஆகும்போது நமக்கு தெரியாது. நம்ம நார்மலாக சுவாசிச்சுட்டு இருப்போம். ஆக்சிஜனுக்கு பதிலாக நம்மளோட ஹீமோகுளோபின் வந்து கார்பன் மோனாக்சைடை பிக்கப் பண்ணிக்கும். நம்மளோட ப்ரீத்திங் மூலமாக வர கார்பன் மோனாக்சைடை பிக்கப் பண்ணிக்கும். கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகாது. ஆக்சிஜன் மட்டும்தான் ரீச் ஆகும். ஆக்சிஜன் ரீச் ஆகலைன்னா நம்மளோட பிரெயினுக்கு குளுக்கோஸும் கிடைக்காது. குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ண தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் பிரெயினுக்கு எனர்ஜி இல்லாமல் போகும்போது நமக்கு மயக்கம் வர்றது, சில சமயம் அந்த மனுஷன் வந்து இறந்து போகிறது கூட நடக்கும். இதனால தான் நம்ம வெல் வென்டிலேட்டட் ஏரியா, நல்ல காற்று வந்து போகிற இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.